மணிவண்ணன நிழல்கள்ல நடிச்சதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவர் பையன் நான் நடிப்பேன், ம். ட்ரெச்சுக்குள்ளே விழுந்துருவேன். அதுக்கு முன்னாடி ஜோதின்னு ஒரு படம் நடித்தார். அதுக்கப்புறம் நிழலுக்கு அப்புறம். அப்போ அந்த ஹோட்டலில் வச்சு எடுத்தாங்க. எங்கன்னா அந்த கமலஹாசன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் டிஸ்கஷன்லாம் நடக்கும். ஆமாம். இது இப்போ பார்த்தா பெரிய கவிதா. கவிதா ஹோட்டல். கவிதா ஹோட்டல் அதே மாதிரி பாம் குரூப்பில் டிஸ்கஷன், அசோகா ஹோட்டலில் டிஸ்கஷன், கதை டிஸ்கஷன். கமலஹாசனோட நடிச்ச அனுபவத்தை சொல்லுங்கள். தூங்காதே தம்பி தூங்காது பண்ணேன். போஸ்டர் ஒட்டிட்டு அதிலே படுத்துவேன். தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டுக்கு போய்ட்டு என்னை கையில் கூட்டிகிட்டு போவார். அப்போ இப்படி கை பிடிச்சி சின்ன பையன் தானே, கை கொசு கொசுன்னு இருந்துச்சா, என்ன லேடிஸ் கை மாதிரி இருக்குது, எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணார். நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணல, குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறதுலேயே இருந்துட்டோம். என் தம்பி எக்ஸசைஸ்லாம் பண்ணி இவ்வளோ பெருசாக இருக்கான். என் பையன் இப்போ என்னோட இவ்வளோ பெருசாக இருக்கான். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? நான் 94. 7 அமைச்சர்கள் வந்தாங்க. மதுசூதரன், நத்தபசுரன், ராஜகண்ணப்பன், டிஜே குமார், கரூர் சின்னசாமி எல்லாம் வந்தாங்க. அது மாதிரி சுகன்யா வந்தது, சீதா வந்தது, பார்த்திபன் வந்தது, பாக்யராஜ் சார் வந்தார், நளினி, ராமராஜன் எங்கள் ஊருக்கே வந்துட்டாங்க. கல்யாணம் அங்கே, ரிசப்ஷன் அங்கே. சினிமாவில் இருந்தப்போ நீங்கள் ஒன்றும் காதலிக்கலையா? எனக்கு காதல் பிடிக்காது. ஏன்னா எங்கள் அப்பா கூடவே இருப்பார். போன டேய் என்னடா அங்கே பார்க்குற, இப்படி பார்த்தா அப்படி பார்க்குறேன். அப்போ அந்த எண்ணங்கள் கிடையாது. குடும்பம் முன்னுக்கு வரணும், குடும்பத்துக்காக உழைக்கணும், அந்த எய்ம் இருந்ததுனால இது வரைக்கும் அப்படி தான் ஒரே கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம். ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்கீங்களா? கட்டிப்பத்தன், சோர் சோர் இது, அப்போல்லாம் தர்மேந்திரா, அசோக்குமார், அந்த காலம் சின்ன 45 வருஷத்துக்கு முன்னாடி. 78 வந்தோன்னா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? புதிய வருஷம் 79. ஆமாம். அதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுவோம். அருணாசல ஸ்டுடியோவில் மரத்தடியில் பஞ்சாயத்து நடக்கும். நாங்கள் சின்ன பசங்க கோலி விளையாடுவோம். 100 ரூபா சம்பளம், 20 ரூபா கூட்டி போகிறவங்க எடுத்துக்குவோம். 80 ரூபா. அப்போ எங்கள் 80 ரூபா எங்களுக்கு 4 நாள் செலவு வரும். அப்போல்லாம் 1 ரூபா தான் அரிசி பருப்பு. அப்போ லட்சங்கள்லாம் சந்திரபாபு வாங்கினாரோம், தலைவர் எம்ஜிஆர் வாங்கினாரோம், பாட்டு போடுவாங்க ஒருத்தவங்க, கேபி சுந்தரம் அவங்க வாங்கினா 3 பேர் தான் வாங்கினாங்க.